ஹாய் லேர்னர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா எப்படி வந்து ஒரு அமேசானில் அஃபிலியேட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது அப்போ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற முன்னாடி அஃபிலியேட்னா என்னன்னு கற்றுக்குறோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரமோட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானில் ஒரு மொபைல் இருக்குன்னா அந்த மொபைல் வந்து நம்ம ப்ரமோட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க சட்டம் கமிஷன் தருவாங்க. அதான் அஃபிலியேட். அந்த ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு லிங்க் மாதிரி தருவாங்க. அமேசானில் லிங்க் ஜென்ரேட் ஆகும். அதை வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட ப்ரொமோட் பண்ணி அவங்க அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டாங்கன்னா நமக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? அதனால இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பொருளோட காஸ்ட் எல்லாம் ஒன்றும் கூட போகாது. இப்போ நார்மலாக மொபைல் 10,000 அவங்களுக்கு 10,000லே கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம இப்போ அமேசானில் எப்படி அஃபிலியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். கூகுளில் போயிட்டு அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட் கிரியேட்னு கொடுங்க. கிரியேட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்லி போய் சூஸ் பண்ணி சைன் அப் ஆப்ஷன் வரும். நீங்கள் அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பர்சனல் அமேசான் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வச்சு அதை கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா வந்து அமேசான் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். அமேசான் அக்கௌண்ட் இருந்தால் தான் அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ அமேசான் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு வாங்க. அமேசான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ஒன்றும் சாதாரணம் தான். உங்கள் மெயில் ஐடி உங்கள் பாஸ்வேர்டு மூலமாகவே உங்கள் நேம் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அமேசான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துல சைன் அப் கொடுங்க. சைனாக கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கொடுங்க. நான் என்னுடைய நேமு. இந்த இடத்துல அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து உங்கள் பர்சனல் டீட்டெயில். இந்த இடத்துல உங்கள் நேம் கொடுங்க. இங்கே அட்ரஸ் கொடுங்க. இங்கே அட்ரஸ் கொடுங்க. இங்கே சிட்டி கொடுங்க. இந்த இடத்துல வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. ஓகேங்களா? மொபைல் நம்பர் கொடுக்குற முன்னாடி நீங்கள் இந்தியான்னு கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுங்க. ஓகேங்களா? நான் இப்போ டம்மியாக ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் யூஎஸ் பர்சனாக டாக்ஸ் நம்பர் தான் நோன் கொடுத்துக்கோங்க. நோன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நம்ம பின்கோடு வந்து தப்புன்னு சொல்லுது. நான் இப்போ உங்களுக்கு சாம்பிளை கிரியேட் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு வந்து இப்போ சும்மா போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கல வந்து கரெக்டான ஒரிஜினல் டீட்டெயிலாக கொடுங்க. ஓகேங்களா? இது ஏன் அப்படி கேட்குதுன்னா நம்ம வந்து பின்கோடு வந்து 601 சென்னைன்னு கொடுத்துட்டு இங்கே மதுரைன்னு கொடுத்தோம்ல, அதனால வந்து அந்த மாதிரி கேட்குது. நீங்கள் கொடுக்கல வந்து எல்லா டீட்டெயிலையும் கரெக்டாக கொடுங்க. ஓகேங்களா? நான் இப்போ உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்காண்டி ஒரு இதுக்காண்டி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து உங்களோட வெப்சைட் நேம் கொடுங்க. ஏன்னா இது வந்து வெப்சைட் ஆர் யூடியூப் நேம் கொடுத்தா தான் இருக்கணும். உங்ககிட்ட வெப்சைட் இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ ஏதாச்சும் யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்கன்னா அந்த லிங்கை கொடுங்க. அப்படி இல்லை ஏதாச்சும் ஒரு லிங்கை வந்து கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னுடைய வெப்சைட் நேமை வந்து கொடுக்குறேன். என்னோட வெப்சைட் நேம் டிஜிட்டல் வே. ஸோ நான் அதோட வெப்சைட் நேமை வந்து இங்கே கொடுத்துட்டு ஆட் பண்ணிடுறேன். மொபைல் ஆப் வச்சுன்னா மொபைல் ஆப்பை கொடுங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே வந்து ஸ்டோர் ஐடி நமக்காண்டி ஒரு லிங்க் தருவாங்க தெரியுமா? அந்த லிங்க் ஐடியை கிரியேட் பண்ணணும். புரியுதுங்களா? நீங்கள் ஏதாச்சும் ஒரு லிங்க் ஐடி இந்த இடத்துல, அதாவது உங்கள் பேருக்கு இப்போ உங்கள் பேர் வந்து ராஜான்னு இருந்துச்சுன்னா ராஜான்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேரை கொடுத்துக்கிட்டேன்னா அந்த இதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஐடிக்கு பின்னாடி வந்து உங்கள் நேம் வந்து வரும். ஓகேங்களா? இது வந்து உங்கள் வெப்சைட் வந்து எதை பற்றி வெப்சைட்னு கேட்குது. என் வெப்சைட் வந்து புக்ஸை பற்றி நிறைய எழுதியிருக்கேன். ஸோ அதனால வந்து நான் புக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பொருளை வந்து ப்ரமோட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. ஓகேங்களா? நான் வந்து புக்ஸை ப்ரமோட் பண்ணலாம், புக்ஸ்ன்னு கொடுக்குறேன். செகண்ட் வந்து நீங்கள் எதுன்னு கேட்குது. செகண்ட் வந்து பிஸ்னஸ், கேமிங். இந்த இடத்துல எதை வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கொடுக்குற பொருளை தான் ப்ரமோட் பண்ணணும்னு தெரிய தேவையில்ல. நீங்கள் கொடுக்குற பொருள் தவிர்த்து நீங்கள் எந்த பொருள் வேணால் ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
உங்கள் வெப்சைட்டில் வந்து இதில் எந்த ஐட்டத்தை வந்து லிஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நான் வந்து புக்ஸுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்கள் வெப்சைட் வந்து என்ன டைப் ஆஃப் வெப்சைட்னு கேட்குது. அதாவது வந்து கண்டென்ட் பற்றி பேசுகிறீங்களா, சோசியல் மீடியா பற்றி பேசுகிறீங்க, எதை பற்றி கேட்குறீங்க? நான் வந்து கண்டென்ட் வெப்சைட்னு சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து வெப்சைட் வந்து டிராஃபிக் கொண்டு வருவீங்க அப்படின்னு கேட்குது. நான் வந்து இப்போ வந்து எஸ்இஓ மூலமாக கொண்டு வருவேன்னு சொன்னேன். எஸ்இஓ பற்றி தெரியாதவங்க வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் எஸ்இஓன்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா எப்படி எஸ்இஓ பண்ணுறது எல்லாமே ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? எப்படி வந்து இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து இதில் இன்கம் கொண்டு வரீங்கன்னு கேட்குது. இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் நான் வந்து டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது வந்து எப்படி லிங்க் பில்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குது. நான் வந்து HTML எடிட்டர், இந்த மாதிரி பிளாக் எடிட்டர், இந்த மாதிரி இதை கூட கொடுத்துக்கலாம். பிளாக்ன்றது ஈஸியானது. உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து மந்த்லி எவ்வளோ விசிட்டர் வருவான்னு கேட்குது. என்னோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா மந்த்லி 500 5000 வருவாங்க. நீங்கள் ஒருவேளை உங்கள்கிட்ட வெப்சைட் இல்லைன்னா பரவாயில்ல, யூடியூப் லிங்க் அந்த மாதிரி எது வேணால் கொடுத்துக்கோங்க. இப்போ யூடியூப் லிங்க் இல்லைன்னா ஃபேஸ்புக் பேஜ் கொடுங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ் ஏதோ ஒரு கொடுங்க. ஓகேங்களா? எதுக்காண்டி அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு கேட்குது. இதில் வந்து என்னோட கண்டென்ட்ல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு போடுறேன். எப்படி அமேசான் அஃபிலியேட் வந்து நமக்கு தெரியும் கேட்குது. இந்த இடத்துல வந்து பிளாக் போஸ்ட் மூலமாக தெரியும்னு சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து கேப்சா வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து அக்ரி கொடுத்துக்கோங்க. அக்ரி கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம கொடுத்தோம் பாருங்க ராஜா, அந்த பேரில் வந்து ஐடி வந்து கிரியேட் ஆயிடுச்சு ராஜா. இந்த இடத்துல வந்து உங்களோட டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபைல் பண்ணுறீங்கன்னு கேட்குது. நீங்கள் அப்போ ஃபைல் பண்ணுறீங்களா ஃபைல் பண்ணலாம், இப்போ லேட்டர்னு கொடுத்தாங்கனாலும் லேட்டர் கொடுக்கலாம். இப்போ ஃபைல் பண்ணுறேன்னு கொடுத்தீங்கன்னா நான் ஒன்று கொடுத்தீங்கன்னா அது அமேசான் அஃபிலியேட் லிங்க் கூட ஜாயின் பண்ணுறேன்னு கேட்கும். நான் இப்போ வந்து லேட்டர்னு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து அங்கே அமேசான் அஃபிலியேட் வந்து ஜாயின் ஆயிடுச்சு. நீங்கள் இதில் எப்படி லிங்க் இருக்குன்னா நார்மலாக அமேசான் சைட்டுக்குள்ள போகிற மாதிரி அமேசான் சைட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நார்மல் அமேசான் சைட்டுக்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி இந்த பார் இருக்காது. இந்த பாருங்க டெக்ஸ்ட் லிங்க் இருக்கா, அந்த லிங்க் வந்து இருக்காது. இப்போ நம்ம அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணுறதுனால இந்த லிங்க் இருக்குது. இப்போ இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு நம்ம இந்த லிங்க்கை வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அனுப்புகிற மூலமாக அவங்க வாங்கினாங்கன்னா அந்த பொருளை தாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் இந்த புக்கை வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னு வச்சுக்கிறோம். ரிஜிஸ்டர்ட் போட்ட இந்த புக்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறேன்னா இந்த புக்கு கிளிக் பண்ணீங்கன்னா மேலே வந்து டேக்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். நமக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக நமக்குன்னு ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த லிங்க் வந்து வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வெப்சைட்லேயோ ப்ரொமோட் பண்ணுற மூலமாக ப்ரொமோட் பண்ணோம்னா அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் யாரோ ஒருத்தவங்க வாங்கினாங்கன்னா நமக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். இதுதான் இந்த அமேசான் அஃபிலியேட்டில் முக்கியமான விஷயம். இந்த அமேசான் அஃபிலியேட்டில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒரு 3 மாதத்தில் கண்டிப்பாக ஒரு 3 ப்ராடக்டாவது சேல் பண்ணியிருக்கணும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் அஃபிலியேட் லிங்க் நம்ம லிங்க் ப்ரொமோட் பண்ணுறோம்ல, நான் அந்த புக்கு லிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறேன். இந்த புக்கு லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த புக்கு வாங்காமல் வேறு ஏதோ ஒரு பொருள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கை கிளிக் பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்க அந்த புக்கு வாங்கலை. புக்கு வாங்காமல் இந்த பெல்ட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கிறோம். அந்த பெல்ட் வாங்கினாலும் உங்களுக்கு அந்த கமிஷன் வரும். அந்த கஸ்டமர் வந்து உங்கள் லிங்கை கிளிக் பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க எந்த பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு கமிஷன் வரும். அதுதான் அதோட பியூட்டி. இதுலேயும் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்கை போய் டேரெக்டாக இப்போ இந்த லிங்க்ல நீங்களே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கமிஷன் ஆட் ஆகாது. ப்ளஸ் வந்து இந்த லிங்க் அனுப்பிச்சுட்டு உங்கள் ஃபேமிலியை வாங்க சொன்னாங்கன்னா கமிஷன் ஆட் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி, ஒரே மாதிரி ஆள் வாங்கக்கூடாது. தேர்ட் பார்ட்டிலேருந்து வாங்கினா தான் உங்களுக்கு கமிஷன் ஆட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த அமேசான் அஃபிலியேட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் அந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.